நாளில் விசேஷமாக இப்போது தாஸ் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். தாஸ் துவக்கி வைங்க. கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2024 ஆண்டு 3ஆம் காலாண்டு. இதில் மார்க்கின் சுவிசேஷம் நம்முடைய பாடப்புத்தகமாக இருந்து வருகிறது. இன்றைக்கு 8வது பாடத்தை நாம் படிக்கிறோம். சீஷர்களுக்கு உபதேசித்தல் என்ற தலைப்பின் கீழே 2ஆம் பாகத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைக்குரிய மனப்பாட வசனம் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பதே இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். சார்ல்ஸ், இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மார்க்கு 10ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் படிக்கிறோம். அதில் மிக முக்கியமாக 3 பிரிவாக நாம் பார்க்கலாம். முதல் பிரிவில் என்ன அப்படின்னா, பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் விவாதம் செய்கிறார்கள். டிவோர்ஸை இஷ்யூவை கொண்டு வராங்க. ஒருவனுடைய மனைவி இதுதான், இவனுடைய புருஷன் இறந்துட்டான், இவன் இன்னொருத்தனை திருமணம் செய்து கொள்கிறான், பரலோகம் வரும்போது இவள் யாருடைய புருஷனாக இருப்பான். ஏன் அப்படின்னா, இந்த சதுசேயர்கள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் இந்த விவாதத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். பிற்பாடு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக கொண்டு வருகிற ஒரு மகத்தான அனுபவத்தை இங்கே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இதோ ஒரு பெரிய பணக்காரன் வருகிறான், அவனுக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆனால் அதை தவறான முறையில் அவன் தேடுறான். அவனுக்கு உலக ஆசையும் இருக்குது, பரலோக ஆசையும் இருக்குது. இவை ரெண்டையும் வைத்து கொண்டு பரலோகத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். அவனுக்கு தக்க பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இந்த பாடத்தில் விரிவாக நாம் படிக்க இருக்கிறோம். பாடம் 8. தாஸ், உங்களுக்கான முதல் கேள்வி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் விவாகரத்து விவகாரம் பற்றி பாடம் என்ன சொல்லுகிறது? மார்க் 10ஆம் அதிகாரத்தில் முதல் 12 வசனங்கள் வரைக்கும் இந்த விவாகரத்து சம்பந்தமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். தள்ளி விடுதல், தள்ளுதற் சீட்டு என்றெல்லாம் பைபிளில் பார்க்குறோம். நம்முடைய நவீன காலத்தில் பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்குன்னா, விவாகரத்துன்னு சொல்லுவாங்க, மனவிலக்கு சொல்லுவாங்க, மனமுறிவு என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த டிவோர்ஸ், விவாகரத்து என்ற ஒரு காரியம் அந்த காலத்தில் இருந்த பரிசேயருக்கு இது ஓகே, சரிங்களா? பரிசேயர் பார்வையில் விவாகரத்து என்பது சட்டபூர்வமானதாக அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருந்தது. இந்த யூதர்கள் மத்தியிலேயே 2 ஸ்கூல் ஆஃப் தாட், 2 விதமான சிந்தனைவாதிகள் இருந்தார்கள். ஒன்று ஷம்மாய் என்ற சிந்தனைவாதி கூட்டம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருவேளை குழந்தை இல்லை என்றால், அல்லது குடும்ப கடமையை கணவன் மனைவி செய்ய மறுக்கிறாள் என்றால், அல்லது உண்மை இல்லாமல் வேறொரு நபரோடு தொடர்பு, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், விவாகரத்தை பண்ணிவிட வேண்டும். இன்னொரு கூட்டம், இன்னொரு வகுப்பார் யாருன்னா ஹில்லல் வகுப்பார் என்ற ஒரு கூட்டம். அவங்க நீ எந்த காரணத்துக்குனாலும் என்ன செஞ்சுக்கோ, உனக்கு பிடிக்கலைன்னா கூட நீ டைவர்ஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம். இப்படி ஒரு சிந்தனைகள் இருந்த காலகட்டத்தில் இந்த பரிசேயர்கள் ஏதாவது பரிசேயர்களோ வேதபாரகர்களோ ஏதாவது கேள்வி கேட்குறாங்கன்னா, யாரை சிக்க வைக்கலாம், அவங்களுக்கு எப்படி பிரச்சனை கொண்டு வரலாம் அப்படின்னு தான் கேள்வியே கேட்பாங்க. இந்த கேள்வியை இந்த பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் கேட்ட பொழுது, அப்போ இருந்து ஒரு ஹாட் இஷ்யூ, ஒரு சூடான பிரச்சனை அந்த டைமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜா என்ன செய்கிறான், ஏரோது அந்திப்பா, அதாவது இந்த யோவான தலை வெட்டினால அந்த ஏரோது அந்திப்பா தன்னுடைய தம்பி மனைவி பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தன் மனைவியாக அவன் ஆக்கி கொண்டான். இந்த ஏரோது தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு இவளை ஏரோதியாளை அவன் மனைவியாக்கி கொண்டிருந்த அந்த சமயம். ஸோ இந்த காலகட்டத்தில் விவாகரத்தை பற்றி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் அப்படின்னு அவர் வாயிலிருந்து என்னத்தையாவது பிடுங்கி கொண்டால் அவர் இப்படி ஏரோதுகிட்ட மாட்டிக்குவார் என்பது போல ஒரு நோக்கத்தில் தான் அவர்கள் அந்த கேள்வியை கேட்டார்கள் அப்படின்னு நம்ம இதில் படிக்கிறோம். விவாகரத்து பற்றிய சட்டம் பழைய ஏற்பாட்டில் எதற்காக கொடுக்கப்பட்டது? திருமணம் குறித்த தேவ திட்டம் என்ன? பழைய ஏற்பாட்டில் இந்த விவாகரத்தை குறித்து ஆண்டவர் உபாகம் 24ஆம் அதிகாரத்தில் 1-4 வாக்கியங்களில் சொல்கிறார். ஏன்னா மோசே இருந்த அந்த நாட்களிலே கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ளாக கருத்து வேறுபாடு வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போய் நாங்கள் ஒருவரை ஒட்டு பிரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முகாந்திரத்திற்கு மட்டும்தான் பிரிகிறதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். அதாவது கணவன் அல்லது மனைவி
தங்களுடைய திருமண உறவுக்கு வெளியாக உறவு வைத்து கொள்ளும் பொழுது அது விபச்சாரம் அல்லது வேசித்தனம் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தீட்டுள்ள மனைவியை புருஷன் சேர்த்துக்கொள்ள மனதில்லாத பொழுது அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவளை புறம்பாக்கி போடலாம். அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், ஏனென்றால் அவளுடைய செயல்பாடு அப்படி இருந்தது என்று பார்க்கிறோம். அதற்கான விளக்கத்தை ஆண்டவர் அழகா மத்தேயிலையும் சொல்கிறார். இதை ஏன் மோசே அனுமதித்தார் என்றால் ஆதி முதலாய் அது அப்படி இல்லை என்பதை. ஏன்னா ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:27 ஆண்டவர் திருமணத்தில் ஆதாமையும் ஏவாளையும் இணைத்து, அதே ஆதியாகமம் 2:24 சொல்லும் பொழுது கணவனும் மனைவியும் இசைந்து ஒரே சரீரமாக இருப்பார்கள், இவர்கள் ஒரே மாம்சம். இப்போ இந்த பிரிவினைக்கான காரணம் மோசே ஏன் அனுமதித்தார் அப்படின்னா அவர்களுடைய மனக்கடினத்தினாலே. ஒருவேளை தப்பு செஞ்ச மனைவியை ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு வாழலாம் என்பது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் கணவன் தவறு செய்திருந்தாலும். ஆனால் மனக்கடினம் ஆகிடும். இப்படி எனக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, மறுபடியும் அவங்களோட நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறது, மறுபடியும் எனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு எப்படி நமக்கு தெரியும் என்று பிரிந்து போகிறதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை. இந்த இதில் ஒரே ஒரு முகாந்திரம் தான். அது என்ன அப்படின்னா தவறான நடக்கை அவர்களுக்குள்ளாக இருக்குமே என்றால் பிரிந்து போகலாம், இல்லை என்றால் பிரிந்து போகிறதை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மல்கியா புத்தகத்திலையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பாஸ்டர் தாஸ், உங்களுக்கான கேள்வி, பைபிள் காலத்தில் சிறு பிள்ளைகளுக்குரிய மதிப்பு எப்படி இருந்தது? நம் காலத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படி தான். இந்த காலத்தில் ஆண் பிள்ளைகளை தான் ரொம்ப பெருசாக மதிக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைனால் லட்டு கொடுக்குறாங்க. ஆண் பிள்ளை பிறந்தால் லட்டு கொடுப்பாங்க, பெண் பிள்ளை பிறந்தால் சில நேரம் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அந்த காலத்திலையும் பைபிள் காலத்திலையும் ஆண் பிள்ளைகளைத்தான் அதிகமாக விரும்பினார்கள். ஆண் ஆதிக்கம்தான் அப்பொழுதும் இருந்தது. இப்போது பெண் பிள்ளைகள் என்றால் பிள்ளைகளை கொன்றுவாங்க. ஊனமான பிள்ளைகள் அல்லது விரும்பப்படாத பிள்ளைகள் என்றால் ஆற்றுக்குள்ளே தூக்கி எறிஞ்சிருவாங்களாம். பெண் குழந்தைகள் என்றால் அந்த பெண் பிள்ளைகளை மீட்டு வளர்த்தாலும் கடைசியில் இந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா அடிமைகளாகவே விற்று விடுவார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வசனம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் பார்த்தீங்கன்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளை தான் அடுத்து சுதந்திரவாளி அப்படின்னாலும் சின்ன பிள்ளையாக இருந்தால் அந்த வாரிசு சின்ன குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு அடிமைக்கு வித்தியாசமே இல்லை என்பது போல் பவுல் அழகாக அந்த காலத்தில் இந்த நிலைமையை சுட்டி காட்டுகிறார். அப்படியானால் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, சின்ன பிள்ளைகளை அவ்வளவு பெரிதாக அந்த காலத்தில் என்ன செய்யலை, மதிக்கலை அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை எப்படி பார்த்தார்? இதைத்தான் நம்ம சீஷர்கள்ட்டையும் பார்க்குறோம். சீஷர்கள் பாருங்களேன், இந்த தாய்மார்கள் இயேசு கிறிஸ்துவிடம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரும் பொழுது நாம் அதை மார்க் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 16 வரைக்கும் படிக்கும் பொழுது 13ஆம் வசனம் சொல்லுது, சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். சின்ன பிள்ளைங்களா சே சே போ போ போ. சில நேரத்தில் நம்ம சபைகள் அப்படித்தான். சின்ன பிள்ளைகள் ரொம்ப அற்பமாக நினைக்கிற விசுவாசிகளும் இருக்கிறார்கள். ஆனால் அது தவறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனநிலை எப்படி இருந்துச்சு? அந்த பிள்ளையெல்லாம் என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அந்த சின்ன பிள்ளை மனம் பிஞ்சு மனம், சூதுவாது இருக்காது, அன்பாக இருப்பாங்க. அப்பா அம்மா ஒருவேளை அடிச்சு போட்டாலும் திரும்ப அந்த பிள்ளை என்ன செய்யும், அம்மா அப்பா கிட்ட ஓடி வரும். சில்ட்ரன் வில் சிம்பிளி ட்ரஸ்ட் தேர் பேரண்ட்ஸ். அப்படி அம்மா அப்பா அப்படியே நம்புவாங்க. அப்போது அப்படி ஒரு விசுவாசம் இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கணும்னு தேவன் நினைச்சுகிறாரு, எதிர்பார்க்கிறார். அதனால தான் பிள்ளைகளை ஆண்டவர் மிகவும் அதிகமாக நேசித்தார். அவர்களை அரவணைத்து கொண்டார், அவர்களை ஆற தழுவினார், அவர்களுக்கு முத்தமிட்டார், அவர்களோடு கதை சொல்லியிருப்பார். இந்த பிள்ளைகள் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆண்டவர் என்ன செஞ்சார், சந்தோஷமாக ஏற்று இருந்திருப்பார். அப்போ பைபிள் காலத்தில் பிள்ளைகளை பெருசாக மதிக்கலை. ஆனால் கிறிஸ்து பிள்ளைகளை நேசித்தார், மதித்தார், அவர்களோடு நேரம் செலவழித்தார் என்பதை ரொம்ப அழகாக மார்க்கு எழுதி வைத்திருக்கிறார். அதே கேள்வியை தொடர்ந்து உங்ககிட்ட நான் கேட்குறேன். தம்மிடம் கொண்டு வரப்பட்ட சிறு பிள்ளைகளுக்கு இயேசு என்ன செய்தார்? அதை 9ஆம் அதிகாரத்திலேருந்தே நம்ம பார்க்குறோம். 10ஆம் அதிகாரத்துலேயும் அதை மீண்டுமாக பார்க்குறோம். சீஷர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கவும் யாரை வச்சு தான் பாடம் கற்றுக் கொடுத்தார்? சிறு பிள்ளைகளை வைத்து தான். அப்படின்னா சிறு பிள்ளைகள்கிட்ட ஏதோ ஒரு
மிக முக்கியமான மகத்துவம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். குணம் ரீதியாகவும், பெற்றோரை நம்புகிற ரீதியாகவும், விட்டு கொடுக்கிற ரீதியாகவும், அதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, எளிதாக மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் யார்கிட்ட தான் இருக்குது? சிறு பிள்ளைகளை போல தான். இந்த கொஞ்சம் வயசில் முதிர் வயதாயிட்டாவே இந்த மன்னிக்காத சுபாவம் நிறைய முதிர் வயது உள்ளவர்களுக்கு வந்துடுது. பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக பேசாமலாம் குடும்ப சண்டைலாம் இருக்கும். ஆனால் சிறு பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க, அது கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கும்? யுத்தம் நடந்திருக்கும். ஆனால் உடனடியாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதை மறந்து விட்டு இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை கொடுக்கும், அந்த பிள்ளை வந்து இந்த நீ வச்சுக்கோ என்று கொடுக்குற இந்த அனுபவம் இதோ ஆண்டவர் விரும்பின ஒரு குணமாக இருக்கிறது. விட்டு கொடுத்து வாழும் ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறவர்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறாரு. சிறு பிள்ளைகளுடைய குணத்தை இவர்கள் கவனிக்க வேண்டும். ஜனங்களும் கவனிக்கணும், சீஷர்களும் கவனிக்க வேண்டும். நாமும் சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியாது என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு அண்டர்லைனிங் ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுக்குறார். அப்படின்னா அவருடைய தியாலஜியில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான். ஏன் அப்படின்னா இதை பழைய ஏற்பாட்டுக்கு நான் ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் அந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய சிறு பிள்ளைகள்லாம் என்ன ஆகிடுவாங்க? வனாந்திரத்தில் மடிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தான் மடிஞ்சு போவீங்க, ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் எங்கே பிரவேசிக்கும்? கானானில் பிரவேசிக்கும் என்று சொன்னது போல காலேப், யோசுவா வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் உள்ளே பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இதை திருஷ்டாந்திரமாகவே வைத்திருக்கிறார். அருமை. பாடம் அடுத்த கட்டத்துக்குள்ள போது, பணக்கார வாலிபனை பற்றி மார்க் சுவிசேஷம் பிரத்யேகமாக கூறுவது என்ன? மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ரொம்ப பணிவாக என்ன செய்கிறான்? முழங்கால் படியிட்டு இயேசுவின் இடத்துல பேசுகிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மனிதனுக்கு பரலோக வாஞ்சை இருக்கிறது. இயேசுவின் மீது ஆழமான அன்பு, மரியாதை, பற்று எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட நீ ஓய்வு நாளை கடைபிடி, என்னென்று வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம் அதெல்லாம் சொல்லலை. இந்த 10 கட்டளைகளில் அந்த 2வது கற்பலகையில் இருக்கக்கூடிய அந்த 6 கட்டளைகள் இருக்குது பார்த்தீங்களா? மனுஷனுக்கு செய்ய வேண்டியது இந்த காரியங்களை தான் அவர் எடுத்து அவனிடத்தில் பேசுகிறார். அவன் சொல்கிறான், நான் சின்ன வயசில் இதெல்லாம் கடைப்பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். மார்க்கு மட்டும்தான் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு இங்கே மட்டும்தான் இருக்குது. மார்க்கில் மட்டும்தான் இருக்குது. மத்தேயில் கூட 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியாது. உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு அப்படின்னு சொல்கிறார். நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அவனிடத்தில் இருந்த குறைவு என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு இருக்கிற அந்த உறவு தான் அவன்கிட்ட என்ன செஞ்சிருந்துச்சு? குறைவுபட்டிருந்தது. அதாவது ஏழை எளியோருக்கு செய்யும் பொழுது இயேசுவுக்கு செய்ததுக்கு சமம்னு ஆண்டவரை சொல்லியிருக்கிறார். ஆகவே அவன் ஆண்டவரோடு இருந்த அந்த நெருக்கமான உறவை விரும்பலை. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், தன்னுடைய பொருள் பிறருக்கு உதவியாக அமையணும் என்பதை அவன் என்ன செய்யலை, அவன் நினைக்கலை. ஆனால் பைபிள் சொல்லுது, அவன் துக்கமுகமாக திரும்பி போய்விட்டான். ஏன்னா அந்த பணத்தின் மேல் அவனுக்கு இருந்த விருப்பம், ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. ஆண்டவர் மேலேயோ அடுத்தவங்க மேலேயோ அவனுக்கு அக்கறை மிக குறைவாகத்தான் இருந்தது. கடைசியில் அவனுடைய பின்வாங்குதல் ஆண்டவருக்கு மிகவும் வேதனையை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தேயிலையும் மார்க்லையும் படிக்கிறோம். காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்தின் விலை, இதை குறித்து இந்த சம்பவம் நமக்கு புகட்டும் பாடம் என்ன? இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, சீஷன் தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்கு கொடுக்க எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சீஷர்களுக்கு அவ்வப்போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பேருண்மை என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டும். அதிலையும் குறிப்பாக நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்ள நாம் விரும்பாமல், இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தது போல நாமும் இந்த ராஜ்யத்திற்காகவும், அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாக நம்முடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது அதை திரும்பவும் பெற்றுக்கொள்வோம் என்பதை அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதை அவங்களுடைய வாழ்க்கையில் பின்னான நிலையிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பஸ்தாஸ், உங்களுக்கான கேள்வி, பாடுகளை பற்றி இயேசு பேசின பொழுது
பதவியை பற்றி பேசுகிற இருவர் யார்? நாம் அதை எங்கே படிக்கிறோம் என்றால் மார்க் 10ஆம் அதிகாரம் 32லிருந்து 37 வரைக்கும் நம்ம அதை படிக்கிறோம். செபேதேயுவின் குமாரரான இந்த 2 பேர், யாக்கோபு, யோவான், இவங்க 2 பேரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துகிட்ட அவங்களே கேட்கறதாக நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். வசனத்தை பாருங்கள், 35. அப்பொழுது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அப்போ ஆண்டவர் என்ன வேணும் கேளுங்கன்றாரு. 37 படிக்கிறோம், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். மார்க்கில் இவங்க 2 பேரும் கேட்குற மாதிரி இருக்குது. மற்ற 20ஆம் அதிகாரம் படித்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சலோமி வந்து கேட்குற மாதிரி நம்ம அதை படிக்கலாம். எப்படின்னா இந்த 2 பேருக்குமே இவங்களுடைய தாயாருக்குமே இருந்த ஆவல், என் பிள்ளைங்க தான் எங்கே இருக்கணும், ஏசப்பா பக்கத்தில் 2 பேரும் உட்காந்துருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆண்டவர் பாடுகளை பற்றி பேசுகிறாரு, சீஷர்கள் பதவிகளை பற்றி யோசித்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இது இப்படி என் பக்கத்தில் உட்காருன்னு நினைக்கிறீங்களே, இது யார் தான் செய்ய முடியும்? இது வந்து ஆண்டவர் தான் அருளணும், பிதாவாகிய தேவன் தான் அருள வேண்டும். நான் அடையக்கூடிய பாடுகளை நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்களா? நான் எடுக்கிற ஸ்நானத்தை நீங்கள் எடுப்பீர்களா? அப்படின்னு ஒன்று, நாங்களும் எடுப்போம், நாங்களும் பாடுபடுவோம். ஆண்டவர் வந்து தம்முடைய மரணத்தை பற்றி பேசுகிறார். அந்த ஸ்நானம் என்பது அவர் சிலுவையில் அறை உண்டு மறிக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறாரு. அப்போ இந்த 2 பேரும் ஆமாம் எங்களால் முடியும் என்பது போல் அவர்கள் துணிந்து அங்கே பேசுகிற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்குறோம். தொடர்ந்து நாம் படிக்கிறோம். யாக்கோபுக்கும் யோவானுக்கும் முடிவில் என்ன நடந்தது? ஊழியக்காரனாக ஒரு கிறிஸ்துவன் விளங்குவது எப்படி? பாஸ்டர் ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. 2 சாப்டர்லேயுமே வந்து அந்த குடும்பம் வந்து ஆண்டவர்கிட்ட அந்த விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. பிள்ளைங்க ஆசைப்படாமல் அம்மா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவங்களும் நேரடியாக அதை கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்குன்னு வச்சிருந்த திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம கூட வாழ்க்கையில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் நாம் முற்றிலுமாக நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் இங்கே நம்ம முதலாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யாக்கோபு அந்த பாத்திரத்தில் பங்கு பெறுகிறார். அந்த உபத்திரவத்தை அவர் முதல் மாட்டையர் என்று நாம் பார்க்குறோம். அதாவது சீஷர்கள் உபத்திரவப்பட தொடங்கின பிறகு அந்த அனுபவத்தில் இங்கே பார்க்கும் பொழுது முதலாவதாக அவர் கொல்லப்படுகிறார். த ஃபர்ஸ்ட் அப்பாஸ்டல் டு டை என்று பார்க்கிறோம். அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார், ஆனால் ஒருவேளை ஆண்டவர் அதை அவருக்கு வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். இவங்க வந்து ஒருவேளை துவக்கத்தில் விளையாட்டுத்தனமாக சொல்லியிருந்தாலும் அவர் அந்த காலகட்டத்தை சந்தித்த பொழுது கிறிஸ்துவுக்காக உபத்திரவப்பட்டு மரித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவருடைய உடன் சகோதரராகிய இந்த யோவான் கடைசியாக மரித்த சீஷன். இவர் வந்து கடைசியாக பத்மு தீவில் போய் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடை பெற்று வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி அவர் எண்ணெய் குப்பரையில் போட்டும் சாகாமல் இருந்து பிற்பாடு கடைசியாக மரித்த ஒரு சீஷன் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த 2 குடும்பத்திலேயுமே 2 வித்தியாசமான ஒரு சம்பவம். ஒரு மகன் முதலிலேயே மரித்து போகிறான், அதே குடும்பத்திலே இன்னொரு மகன் கடைசி வரைக்கும் காக்கப்பட்டு பிற்பாடு அவரும் இரத்த சாட்சியாக மரிக்கிற ஒரு அனுபவம் என்று பார்க்கிறோம். இதில் என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா, நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம எதற்கு ஒப்பு கொடுக்கணும்னா அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இதில் யாக்கோபும் சரி யோவானும் சரி பிற்பாடு அவருடைய ஜெபத்தை மாற்றி கொண்டார்கள், தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். நாமும் இனி நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, என்னுடைய விருப்பம் இது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறத காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்ன என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்க. அதை தான் இவங்க பிற்பாடு செஞ்சாங்க. இந்த பாடத்தில் அடுத்த பகுதி ஒரு குருடனை குறித்து நாம் படிக்கிறோம். பரிதிமேயு ஏன் இயேசுவை தாவீதின் குமாரனை என்று அழைத்தான்? இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நாம் இந்த பரிதிமேயுனுடைய சம்பவத்தை குறித்து மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், எரிகோவிலேருந்து புறப்படுறாரு. அப்படி போகிற வழியில் ஒருத்தன் வழியில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். அப்போது அவன் நசரேனா இயேசு அந்த பக்கம் வரான்னு கேள்விப்பட்டுட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிடுறான். 47ஆம் வசனத்தில் நாம் அதை படிக்கிறோம். 48ஆம் வசனத்துலேயும் பாருங்கள், அவனை எல்லாரும் அதட்டுறாங்க, திரும்பவும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடுறான். ஏன் தாவீதின் குமாரனே என்று அவன் 2 முறை கூப்பிட்டான்? ஒன்று,
இதுக்கு 2 பொருள் இருக்கிறது, 2 அர்த்தம். தாவீதின் குமாரன் என்றால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் அமரப்போகும் அரசர் அவர்தான் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அற்புதங்கள் செய்கிறார், அதிசயங்கள் செய்கிறார், மக்கள் கூட்டமே அவர் பின்னாடி போகுது, இவர்தான் அரசராவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. 2வது என்ன அப்படின்னா, தாவீதுனால என்ன அர்த்தம், மக்களுக்கு அந்த காலத்தில் நல்லா தெரியும். அவர் சுரமண்டலம் வாசிச்சார்னா சவுலுக்கு இருந்த அசுத்தாவி ஓடிடுச்சு. அவன் இந்த தாவீது சுகமாக்குகிறவனாக இருந்தான், குணமாக்குகிறவன், பேயோட்டுகிறவன் தாவீது என்பது போல அவன் வாசிக்கும் பொழுது பொல்லாத ஆவி போயிடும் அப்படின்னு படிக்கிறோம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து. அதே போல இந்த தாவீதின் குமாரனும் எவ்வளோ பேர் சுகமாக்குறாரு அப்படின்னு இந்த குருடனை கூட என்ன செஞ்சிருக்கு, அவர் மேசியா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதை உணர்ந்திருந்த இந்த பர்திமேயு அதனால தான் தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவன் 2 முறை அழைத்தான். இவர் தாவீதின் வழியில் வந்தவர் தான் அப்படின்றத பைபிளில் பல வசனங்கள் நமக்கு உதாரணமாக காட்டுகிறது. ஒரே ஒரு வசனம், எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 23-24. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அந்த காலத்தில் அநேகருக்கு நேரடியாக சரீர பிரகாரமாக வாழ்ந்து நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, இயேசு பரிதிமேயுவை அழைத்த பொழுது அவனது எதிர்ச்செயல் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவனுடைய எதிர்ச்செயல் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவனை அழைத்த போது இவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை என்ன பண்ணுறான், தூக்கி போடுறான். ஆனால் அதுக்கு முன்னாடி சீஷர்கள் அவனை திடப்படுத்துகிறாங்க. நீ திடன்கொள், கர்த்தர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லும்போது இவனுக்கு முதலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன் அவன் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போடுறான்னா, அது வந்து ஒரு பிச்சைக்காரனுக்குரிய ஒரு வஸ்திரம். அது எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், இனி நான் இப்படி உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையின் நிலை மாறும் என்பதை அதை அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்று சொன்னது. ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணுங்க, குணமாக்குங்க. ஆண்டவரும் அவனை குணமாக்கினார். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னபடி அவன் சொஸ்தமானான் என்று பார்க்கிறோம். அவன் பார்வை பெற்றான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.